சமீப காலமா எய்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு குடுக்கறது அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப திரும்பவும் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு குடுக்கறதுக்காக இந்த நாசம்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுக்கு வேணுங்கிற மிசைல்ஸ், ஹிமார்ஸ் இது போல பல விஷயங்கள் வந்து குடுக்கறதுக்காக, எய்டு குடுக்கறதுக்காக ரொம்ப இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த விண்டோ குளோஸ் ஆகுற அந்த கடைசி விண்டோ, அதுவும் 48 நாட்கள், 47 நாட்கள் அப்படின்னு அந்த ஒரு நாளா கம்மியாயிட்டே வருது. இந்த நாட்கள் கம்மியாக உக்ரைன்குள்ள தாக்குதல்கள் பெருமளவுல இருக்கு. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கா நோவோசெல்கால திரும்பவும் ரஷ்யா பெருமளவுல கிரவுண்ட் ட்ரோன்கள யூஸ் பண்றாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இந்த பதிவு நான் போடும்போது கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்துன்னு சொல்றாங்களே அப்படிங்க போல 100% கிடையாது. உக்ரைனோட ட்ரோன்கள் நம்ம ஆல்ரெடி பல இதுல பார்த்திருக்கோம். அதுவும் உக்ரைன் கிட்ட துப்பாக்கிகள் மிஷின் கன் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய பறக்கக்கூடிய ட்ரோன்கள், பாபாயாகா ட்ரோன் மாரி இருக்கும். அதுல மிஷின் கன்லாம் அட்டாச் பண்ணியிருக்கும். சுடக்கூடிய ட்ரோன்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். 2வது இந்த டிராகன் ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ட்ரோன்கள் தான். அந்த டைம்ல இது போல ஸ்பெகுலேஷன் இருந்தது. அதுக்கப்புறமா ரஷ்யா டிராகன் ட்ரோன்கள உருவாக்கியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளியரா குடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில நம்மளோட சோர்சஸ் இதுவரைக்கும் குடுத்தது எதுவுமே தப்பானதே இல்ல. தப்பான இன்ஃபர்மேஷன் இதுவரைக்கும் நம்ம ஷேர் பண்ணதே கிடையாது சேனல்ல. ஸோ அந்த இதன் அடிப்படையில வெலிக்கா நோவோசெல்கால இந்த கிரவுண்ட் ட்ரோன்கள் பயன்படுத்துறது ரஷ்யா மட்டும் தான். 2வது இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ரஷ்யர்களுக்கு கை குடுக்குது. ஒரு டைமும் ஒரு டாக்டிக்ஸ ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப குறிப்பா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி டர்ட்டில் டேங்க் பெருமளவுல பேசுபொருளா இருந்தது. அந்த டைம்ல என்னன்னா, இந்த FPV ட்ரோன்கள்லாம் வந்து ஒரு ரீஜியன்ல ஒரு 6 டேங்க், 7 டேங்க் வருதுன்னா, FPV ட்ரோன் ஆப்பரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கணிசமான அளவுல தான் உக்ரைன் கிட்ட இருந்தாங்க. ஒரு 10 ட்ரோன்கள், 12 ட்ரோன்கள் சைமல்டேனியஸா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா, இந்த FPV ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல இந்த டர்ட்டில் டேங்க் அடிக்கிறதுக்கே யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால இழப்புகள் இருந்தது. அதே போல இந்த ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய கிரவுண்ட் ட்ரோன்கள் இதுல என்ன இருக்கு ஸ்பெஷாலிட்டி அப்டின்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டர்ட்டில் ட்ரோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா, இப்ப சும்மா மிஷின் கன்ன வச்சு சுட்டா உழுகுறது. 2வது கிரவுண்ட் ட்ரோன் அப்டிங்கிறதுனால இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் வேலை செய்யாது. ஸோ அதனால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனியர்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்திறாங்க. டர்ட்டில் டேங்க் வரும்போது என்ன இம்பாக்ட் இருக்கோ, அதே போல இம்பாக்ட் இப்ப இங்கேயும் இருக்கு அப்டிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வெலிக்கா நோவோசெல்காக்குள்ள இது போல அட்டாக் நடக்குது. இப்ப வெலிக்கா நோவோசெல்காக்குள்ள யார் இருக்கா? உக்ரைனியன்ஸ் இருக்காங்க. ஸோ ரஷ்யன்ஸ் தான் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பெருமளவுல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரல. ஆனா வெலிக்கா நோவோசெல்காக்கு வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய நோயி கமார் அந்த பகுதிக்குள்ள ரஷ்யன்ஸ் என்டர் ஆயிட்டாங்க. சிலர் வந்து பாதிக்கு மேல ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டதா சொல்றாங்க. மேபி கூடிய சீக்கிரத்துல எடுத்துருவாங்க. இத வந்து ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் மேப் தரப்புல இருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேப்ல சைடுல லோட் ஆயிருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது பெருமளவுல ரஷ்யா வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. களத்திலயும் சரி, எல்லாத்துலயும் சரி. இப்ப களத்துல பெருமளவுல முன்னேறுறாங்க அப்படிங்கும்போது, ஆட்கள் வந்து பெருமளவுல உக்ரைனுக்கு இல்லங்கிறாங்க. ஸோ ஆட்கள் தேவையா இல்லையா? அதனால வளைச்சு பிடிக்கிறதுக்காக டிசிசி எம்ப்ளாயீஸ் பெருமளவுல ட்ரை பண்றாங்க. அவங்க எதுக்காக தோக்குறாங்க? உக்ரைனோட மக்கள்லாம் பெருமளவுல ஓடுறதுல வந்து திறமைசாலிகளா மாறிட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓடுறதுல உக்ரைனியர்கள அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலலாம் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் எல்லா மெடலும் உக்ரைன் தான். உக்ரைன் இதுக்கு மேல ஓட்டப்பந்தயத்த சேர்த்தாதீங்கப்பா ஒலிம்பிக்லாம். அப்படிங்கிற போல எல்லாரும் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல பார்த்தீங்கனாலே தெரியுது இல்லையா? ஸோ அதனால இப்ப என்னன்னா டிசிசி எம்ப்ளாயீஸ்னால முடியல. இப்போ அதனால டிசிசி எம்ப்ளாயீஸ்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஸ்கூட்டர் வச்சுக்கிறாங்க. ஸ்கூட்டர்ல போய் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா? அப்படிங்கிற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும். ஸோ ஓட்டப்பந்தயத்துல உக்ரைனியர்கள் ஜெயிச்சுட்டாங்க. இப்ப இந்த ஸ்கூட்டர் பந்தயத்துல உக்ரைனியர்கள் என்ன செய்ய போறாங்க? அப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கிகள் இந்த போர்க்களம் அப்படின்னாலே துப்பாக்கிகள் அங்க இங்க இருக்கும். எல்லாம் கிடைக்கும். ஆயுதங்கள் இருக்கும். 2வது வந்து நார்மலா மனுஷங்களா இருக்காங்கன்னா, லைசென்ஸ் அப்ளை பண்ணி துப்பாக்கிகள் வாங்கிக்குவாங்க இல்லையா? சில நபர்கள் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது போல. இப்ப அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கிகள வீட்ல வச்சுக்காதீங்க. கொண்டு வந்து சரண்டர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சட்டங்கள்லாம் உக்ரைனுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே சிக்கல் தான். அ இது எதுக்காக அப்படின்னா, துப்பாக்கி எடுத்து நீட்டிடுறாங்க. டிசிசி எம்ப்ளாயி வந்து பிடிக்க போனாங்களாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அது போல சட்டம் போட்டிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இப்ப பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாரி எல்லாம் ரெடி பண்ணி அவங்களும் மெஷர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரஷ்யா போர்க்களத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு உக்ரைனியர்கள பிடிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சண்டை பிடிக்கணும் இல்லையா? அதுக்காக ரெடி பண்ணிருவாங்க உக்ரைன் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா ஸ்லாவா உக்ரைன் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. உக்ரைன் கொஞ்சம் பிக்கப் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரமா பிக்கப் ஆயிருவாங்கன்ற மாற்று கருத்துல. ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப கூட தீர்க்கமா நம்புறாரு. ஏன்னா ஜெர்மனியோட ஒலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் உக்ரைனுக்கே வந்துட்டாரு. பேசியாச்சு, எல்லாம் பண்ணிட்டாரு. அப்ப திரும்பவும் அவர் சொல்லிட்டாரு ஜெலன்ஸ்கி அவர்கள், எல்லா பகுதியும் எங்களுக்கு தான். நேட்டோல நாங்க சேரணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அவரோட கனவு மிக பெருமளவுல இருக்கு.
கனவு காணுங்கள் அப்படிங்கிற அப்துல் கலாம் அவர்கள் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அத ஜெலன்ஸ்கி அவர்கள் தெளிவா பண்றாரு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ அவர் கனவு எந்த அளவுக்கு பலிக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துடலாம். இப்போ உக்ரைனுக்கு பெருமளவுல உதவிகள் வேணும். களத்துல பெருமளவுல தோத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத ஈடு குடுக்கறதுக்காகவும் பெருமளவுல உதவிகள் வேணும். அமெரிக்கா தரப்பு வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி உதவிக்காக உக்ரைன்ல வந்து கரண்ட் பிரச்சனை ஏகப்பட்ட அளவுல இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த ட்ரோன் தாக்குதல்கள்லாம் நிக்கிபோல், டின்ப்ரோவெஸ்க் ஒப்லாஸ்ட் 2வது ரிவர்னி ஒப்லாஸ்ட்லாம் பயங்கரமான தாக்குதல். இந்த ரிவைனியோட எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வச்சிருக்காங்க. இது போல பெருமளவுல எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் கிரிட்லாம் தாக்குதல் பண்றதுனால, இப்ப அமெரிக்கா ஓடோடி வந்து ஆயுத உதவிகள் மட்டும் கிடையாது. எனர்ஜிக்கான எய்டு அமெரிக்க தரப்புல இருந்து $825 மில்லியன் அமெரிக்க டாலர் வொர்த்துக்கான உதவி எய்ட வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு அலோகேட் பண்ணிக்கிறாங்க. இட்டாலி ஓடோடி வந்து உதவி இருக்கிறாங்க. அதுவும் உக்ரைனுக்கு இப்ப பெருமளவுல தேவைப்படக்கூடியது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதனால பெருமளவுல ஓடோடி வந்து உதவுங்கள் அப்படிங்கிறதுல இட்டாலி வந்து உதவி இருக்கிறாங்க. பெருமளவுல இப்போ ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் கூட ஒரு மிலிட்டரி எய்ட அறிவிச்சுக்கிறாரு. ஸோ பெருமளவுல திரும்பவும் உக்ரைன தாக்கு பிடிக்க வைக்கிறதுக்காக, அட்லீஸ்ட் ஜனவரி வரைக்குமாவது 20ஆம் தேதி வரைக்கும் அது வேணும் இல்லையா? ரஷ்யர்கள் முன்னேறக்கூடிய அந்த விகிதத்த பார்க்கும்போது, அதுக்குள்ள முடிச்சு விட்டுருவாங்க போல தெரியுதே அப்படிங்கிறது போல இருக்கு. பெருமளவுல அவங்களுக்கு வெயிட்ட ஏத்திக்கிட்டே போறாங்க டெஸ்க்ல. அந்த நெகோசியேஷன் டெஸ்க்ல இப்படி இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால, ஆ என்ன செய்றது அப்படிங்கிறதுக்காக அதிகமான திரும்பவும் உதவிகள் ஓடோடி வந்துகிட்டு இருக்கு உக்ரைனுக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா இந்த சூழ்நிலையில ஜெர்மனில வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்டி பார்ட்டி அவங்க தரப்புலருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க திரும்பவும் ஜெயிச்சுட்டோம். நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்லருந்து நாங்க வெளிய வந்துருவோங்க. அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. போடு ஒரே குண்ட தூக்கி போடு அப்படிங்கிறது போல இருக்கு. அவங்க வெளிய வந்துட்டாங்கன்னா, யூரோன்றத மறந்துற வேண்டியதுதான். பெருமளவுல சிக்கல்கள் வந்துரும். யூரோப்பியன் யூனியனுக்குள்ள விரிசல்கள் வந்துரும். அப்புறம் உக்ரைன் அதுல பாலாத்துக்கு போ வேண்டியதுதான். அது மட்டும் இல்ல. இப்ப பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நோ கான்ஃபிடன்ஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால திரும்பவும் இம்மானுவேல் மேக்ரான் அளவுக்கு சிக்கல்கள் ஏற்படும். இப்ப இம்மானுவேல் மேக்ரான் அளவுக்கு சிக்கல் ஏற்படுதுன்னா என்ன நடக்கும்? இந்த அரசாங்கத்துல அவர் நடக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடியது தெளிவா நடக்காது. அந்த ஒரு காரணத்தினால அவர் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பார்ட்மெண்ட்டும் திரும்பி அது மாறிக்கிட்டே இருக்கு. ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால உக்ரைனுக்கு தான் திரும்பி அஃபெக்ட் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு வந்தாங்கன்னா, பேட் பீஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க ட்ரம்ப் அவர்களே. மிக பெரும் சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருங்க தலைவரே அப்படிங்கிறது போல திரும்பவும் மார்க் ரூத்தே அவர்கள் நேட்டோவோட சீஃப் இருக்கிறார் இல்லையா? நேரா ட்ரம்ப் அவர்கள பார்த்து பேசிக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள பலரும் பார்த்து பேசணும் முன்னாடி அப்படிங்கிறது போல. பதவியே ஏற்கல. பல இடம் பார்த்தீங்கன்னா, மிரட்டல்கள், உத்தரவுகள் பெருமளவுல இருக்கு. சில நாடுகள்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற போல ரெடியா இருக்கிறாங்க. சில நாடுகள் அதுவும் குறிப்பா கனடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நேரா ட்ரூடோ அவர்கள் கால்லயே போய் விழுந்துட்டாரு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் பார்க்க முடியுது. நேரா கிளம்பி ட்ரம்ப் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் 3 மணி நேரம், 4 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு சில பல விஷயங்கள் தேவைப்படுது. அது எல்லாத்தையுமே காரியங்கள் இந்த டாரிஃப்ன்றத வச்சு எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறாரு அப்படிங்கிற சொல்லப்பட்ட இதுல எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருந்தாலும், இப்போதைக்கு அவருக்கு வேணுங்கிற காய்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இது போல சிக்கல்கள் உக்ரைனுக்கு பெருமளவுல இருக்கு. அது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தரலாம். அடுத்தது உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் இல்ல. லேசுப்பட்ட ஆளுங்களா இல்ல. அவங்களும் இன்னோவேஷன்ல வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டு தான் இருக்காங்க. இப்ப புதுசா மிசைல் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்களாமா. இது வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ங்க. இன்டர்மீடியேட் ரேஞ்ச் மிசைல். உக்ரைன்ல இருந்து ஏவுனா ரஷ்யாக்குள்ள போய் விழுந்துரும். அதுக்கான மிசைல்கள் நாங்களே உள்நாட்டிலே கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேல எதுக்குங்க அடுத்தவங்க? நாங்களே பெருமளவுல தயாரிக்க போறோங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இந்த மிசைலோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 600லேருந்து 700 கிலோமீட்டர் அப்படின்னு போல சொல்றாங்க. எப்படிங்க ஒரு ஸ்னிக்ல விட பெருமளவுல இருந்துருங்களா ஜெலன்ஸ்கி அவர்களே? எடுத்து வீசுனீங்கன்னா அப்படியே 4000, 5000 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருங்களா? எப்படி? அப்படிங்கிறது போல இருக்கு. ரஷ்யா வந்து எதுவுமே சொல்லல. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து வேணா செஞ்சு காமிச்சிருந்தாரு அப்படின்னா பரவால்ல. சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆரம்பத்துல நம்ம இத சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். உக்ரைன்ல வந்து பேச்சுக்கள் அதிகமா இருக்கே தவிர, செயல்கள் ஒண்ணுமே இல்லையே! அப்படிங்கிறது தான் பெருமளவுல வருத்தங்களா இருக்கு. ஏன்னா உக்ரைன் ஜெயிச்சே ஆகணும்னு தொடக்கத்துல இருந்து உக்ரைன் என்ன சொல்றாங்கன்றத கேட்டு நம்ம பதிவுகள் போட்டுருக்கோம். இப்ப வரைக்கும் உக்ரைன் ஜெயிக்கிறதுக்கான பாதையில ஏதாவது ஒரு பாதை எடுத்து வைங்க. மேற்குலக நாடுகளே உதவுங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாரியான நடவடிக்கைகள் ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுக்கிறான்னு பார்ப்போம். அப்புறம் இது மிசைல் மட்டும் கிடையாதுங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ திரும்பவும் அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல கை குடுக்குது. நாங்களும் என்ஹான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இப்போ உக்ரைன் கண்டுபிடிக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ங்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அதுவும் இந்த டொயோட்டா கார்கள் அதாங்க எப்படி இந்த லித்துவேனியா இந்த மாரி சமீப காலமா அங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க, இந்த
டிராஃபிக் ரூல்ஸ மீறுறவங்க கிட்ட இருந்தெல்லாம் வண்டிய பறிமுதல் பண்ணி உக்ரைனுக்கு குடுத்தாங்க இல்லையா? சிவிலியன் கார்ஸ். அதுபோல சிவிலியன் கார்ஸ் பெருமளவுல வந்து உக்ரைன் கிட்ட இருக்குது. கார் ஷோரூமே வச்சுக்கலாம். செகண்ட் ஹேண்ட் ஷோரூம் அப்படிங்கிறது போல நம்ம கலாய்ச்ச காலம் உண்டு. பாருங்க. அதுலருந்து ஹைட்ரோஜன் குண்டுகள தயாரிக்கிறாங்க. 2வது இப்ப பாருங்க கார் எல்லாத்தையும் மொபைல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்க்கு பெருமளவுல அத கஸ்டமைஸ் பண்ணி இப்போ லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்லாம் கை குடுக்குது பெருமளவுல அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மாரியான நடவடிக்கைகளும் உக்ரைன் ஒரு சைடு எடுக்குறாங்க. ஆனா இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது இன்னும் இன்கிரீஸ் பண்ணுங்க ஜெலன்ஸ்கி அவர்களே. உங்ககிட்ட இருந்து நெறைய எதிர்பார்க்கிறோம். அப்படிங்கிற போல இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன நடக்க போகுது? ஏது நடக்க போகுதுன்னு. உக்ரைன் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? ட்ரம்ப் அவர்கள் வந்து எந்த மாரியான பீஸ் டீல் குடுக்க போறாரு? அப்புறம் இன்னொன்னுங்க இந்த கெலாக் அவர்கள். அவர தான் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைய வந்து பேசி தீர்க்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்தா புதுசா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் கெலாக் அவர்கள். அவர் ஒரு ப்ளீஸ் பண்ண சொல்லியிருக்கிறார். ஒரு 10, 15 வருஷத்துக்கு வந்து உக்ரைனை நாட்டோட சேர்த்த மாட்டாங்க. இப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதோட முதல்ல ஒரு பிளான் சொல்லி பார்த்துக்கிறாங்க. தெரியும் கிழிச்சு குப்பையில போட்டுருவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இது திரும்பி சொல்லிக்கிறாங்க மனசாட்சியே இல்லாம. இது கண்டிப்பா ரஷ்யா வந்து ஏத்துக்க போறதில்ல. பார்ப்போம் ரஷ்யா தரப்புல இருந்து என்ன மாரியான பதில்கள் வரப்போகுதுன்னு. தொடர்ந்து இந்த மிலிட்டரி ஆப்பரேஷன் இன்னும் 1 வருஷத்துக்காவது நடக்கும் அப்படிங்கிறதுல ஜெலன்ஸ்கி அவர்களும் உறுதியா இருக்காங்க. ரஷ்ய தரப்புலயும் உறுதியா இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் வந்து 1 நாள்ல முடிக்கிறேன்னு இருக்காரு. இனி எத்தனை நாள்ல முடிக்க போறாரு அப்படிங்கிறது போல பொறுத்து இருந்து பார்த்தரலாம். கடைசியா ஒரே ஒரு விஷயம். எனக்கு உடம்பு சரியில்ல. அந்த ஒரு காரணத்தினால தான் வீடியோ பதிவுகள் போட முடியல. இதுக்கப்புறம் தொடர்ந்து பதிவுகள் வர ஆரம்பிச்சிரும். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த ஒரு தடவ மட்டும். இதுக்கப்புறம் தொடர்ந்து பதிவுகள் வந்துரும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.